இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்னைக்கு ஒரு மிகவும் நுணுக்கமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையுள்ள ஒரு காணொளி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஞான ஒளி என்ற அனுபவத்தை அடியேன் கடந்த வாரம் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய அன்பர்கள் நிறைய விதமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தீங்க. அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு ஒரு அபாயமணி ஒலித்தது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த ஞான ஒளி பெறுதல் அப்படின்றத நம்ம வார்த்தைகளால அதை விவரிக்க முடியாது. நீ எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை உபயோகிச்சாலுமே அந்த அனுபவத்தை நம்மளால விவரிக்க முடியாது. மாபெரும் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் அவர்கள் அடைந்த அனுபவத்தை உணர்ந்ததை அதிகபட்சமா கூறியிருக்கிறாங்க. அதுதான் வேதாந்தங்கள். அடியேன் அடைந்த அனுபவத்தை, அந்த அனுபவத்திற்கு பிறகு எந்த மாதிரியான நிலை அப்படின்னு, அந்த அனுபவத்திற்கு பிறகு என்பது ஒரு அஞ்ஞான நிலை தான். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஞான நிலை அப்படின்றது நம்ம ஆழ்ந்து இருக்கும் பொழுது அங்கு அந்த நான் என்ற ஒரு நிலையை அங்க இருக்காது. இந்த இருக்காது, தெரியாது, அது இது இப்படிதான் அந்த அந்த உணர்வை நம்ம அந்த அந்த அனுபவத்தை நம்மளால சொல்ல முடியும். அதுதான் இதுல அதிகபட்ச வார்த்தைகளே. அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிதா விளக்குற மாதிரி சொல்லலாம். அதில் இந்த மாதிரி நாம நம்மளுடைய ஆழ்ந்த அனுபவங்களை உங்களுடன் பகிரும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சில அபாயமான நிலைகள் இருக்குது. அவைகள் என்னன்றத தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்வதற்கு முற்படுங்க. அதனால இந்த காணொளி மிகவும் முக்கியமானது, மிகவும் நுட்பமானது. தொடர்ந்து அது ஆழ்ந்து கூறப்படும் விஷயங்களை ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கு முற்படுங்க. இன்று நாம பார்க்க போகும் விஷயம் மிகவும் நுணுக்கமான விஷயம். அதாவது உண்மை அனுபவம் என்பதற்கும் ஒரு கேள்வி ஞானம் அல்லது புத்தக ஞானம் அல்லது அடியேன் கடந்த வாரம் சொன்னோம் இல்லைங்களா, ஞான ஒளி அடைந்த நிலைக்கு அப்புறம் என்னுடைய நிலை என்னவாக இருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி நிலைகளை கூறும் பொழுது ஒருவித புரிதல் நமக்கு ஏற்படும். ஆனால் அது வாழ்க்கையின் மையத்தை தொடுகிறது. அந்த நுட்பமான விஷயம். இந்த உண்மை அனுபவத்திற்கும் புரிதல் ஞானத்திற்கும் உள்ள நிலைகள், இந்த இரண்டு வார்த்தைகளும் நமக்கு பழக்கமானவை தான். ஆனா இதன் உண்மையான வேறுபாட்டை நாமே ஆழமாக பார்த்திருக்கிறோமா அப்படின்னா
சந்தேகம்தான் எழுது. நான் ஒரு சிறிய கேள்வியுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்தது அது உங்கள் அனுபவமா? அல்லது யாரோ சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? நாம் வாழ்க்கையில் அதிகமாக சேகரிப்பது என்ன தெரியுமா? அறிவு, தகவல், கருத்துக்கள். அப்படி அறிந்த ஞானம் என்பது, அந்த அறிவு நிலை என்பது எல்லாம் யாருடையது? நம்முடையதா? அல்லது மற்றவர்கள் கூற கேட்டதா? ஒரு ஞானி சொன்னதை நாம் ரிப்பீட் செய்கிறோமா? ஒரு புத்தகத்தில் படித்ததை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? அதனால் அது நம்முடைய உண்மையா என்ற கேள்வி இங்கே எழ ஆரம்பிக்கும். இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு. நிறைய அனுபவ புத்தகங்களையோ காணொளிகளையோ இவைகளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் புரிந்து கொண்டேன் என்று நினைப்பது. புரிந்து கொள்வது என்பது மிகவும் எளிதான விஷயம். ஆனால் விழிப்பது என்பது மிகவும் ஆழமான ஒரு நிலை. அதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு அடியேன் கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் தேன் இனிப்பு அப்படின்னு ஒரு 100 பக்கங்கள் எழுதலாம், படிக்கலாம். ஆனால் ஒரு துளி தேன் சுவைத்த அனுபவம் என்றது அந்த 100 புத்தகங்களையும் தாண்டி இருக்கும் ஒரு அனுபவம் அது. அதே போலதான் இந்த காணொளிகள், அதாவது அனுபவத்தை உணர்த்தக்கூடிய, அதாவது புரிய வைக்கக்கூடிய காணொளிகள், அல்லது புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், சத்சங்கங்கள் மற்றும் வேதாந்தங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். உங்களுக்கு ஒரு ஸ்கேல், நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கேல் அது கொடுக்கலாம். அதனால் உங்களை இலக்கை அடைய செய்வது. இது ஒரு வரைபடம் மாதிரி. ஆனால் நீங்கள் நடந்த பாதை அல்ல. இதை கவனமா புரிஞ்சுக்கங்க. வரைபடத்தை பார்த்தவுடன் நீங்கள் இலக்கை அடைந்து விட்டீர்கள் என்று நினைத்தால் நீங்கள் ஒருபோதும் பயணம் செய்ய மாட்டீர்கள். இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு ட்ராப். காரணம் என்னன்னா, இந்த ஆன்மீக அனுபவத்தை பலர் கூறிய உபதேசங்களிலிருந்தும், வேதங்களிலிருந்தும், வேதாந்தங்களிலிருந்தும், அடியேன் மாதிரி சில பேர் கூறிய அனுபவ வார்த்தைகள்ல இருந்தும் நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். ஆனா இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் எல்லாமே. இப்ப ஒரு கேள்வி எழுது. அப்படியானால் உண்மை அனுபவம் என்றால் என்ன? நாம பொதுவா நினைப்பது நான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த நான் யார்? அது மனம், அது நினைவுகள், அது அடையாளம். ஆனால் உண்மை அனுபவம் என்பது மனம் இல்லாத நிலை. இப்ப பாருங்க, மனம் அனுபவிக்க முயற்சிக்கிறது. ஆனால் அனுபவம் மனம் இல்லாத நிலை. இரண்டும் எப்படி ஒன்று சேர முடியும்? அதனாலதான் நீங்கள் உண்மை அனுபவத்தை பெற முடியாது. இந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமா கவனிங்க. நீங்கள்
உண்மை அனுபவத்தை பெற முடியாது. நீங்கள் அதை அனுபவிக்க முயற்சிக்கும் வரை அது தூரமாகவே இருக்கும். ஒரு தருணத்தில் முயற்சி தளர்ந்து போகும்போது, தேடுதல் குறையும் பொழுது, அப்போது ஒரு அமைதி உள்நோக்கி திரும்பும். அந்த அமைதியில் நீங்கள் ஏதோ ஒன்றை அனுபவிக்கவில்லை, நீங்கள் இல்லாமல் அது மட்டுமே இருக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால தான் ஞானியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏனெனில் வார்த்தை மனதில் இருந்து ஏற்படும் ஒரு கருவி. ஆனால் உண்மை மனதை தாண்டியது. இப்போது நாம் இன்னொரு நுட்பமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த கேள்வி ஞானம், அதாவது புரிதல் ஞானம் நமக்கு உதவுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு ஆபத்தையும் உருவாக்குகிறது. அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் என்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வு நமக்குள் ஆழ்ந்த நினைவை ஏற்படுத்திட்டா அனைத்து தேடலையும் நிறுத்திவிடும். ஆனால் அது உண்மையான நிறுத்தம் அல்ல. அது ஒரு மாயை. அது ஒரு மாயையான ஒரு நிறுத்தம். நீங்கள் நினைப்பீர்கள், நான் எல்லாம் புரிந்து கொண்டேன். ஆனால் உள்ளே இன்னும் குழப்பம் இருக்கும். ஒரு அமைதி இல்லை. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அது உண்மை அல்ல. உண்மை அனுபவம் வந்தால் கேள்விகள் முடிகிறது. நீங்கள் பதில்களை தேட மாட்டீர்கள். ஏனெனில் அங்கு கேள்வியே இல்லை. இது ஒரு வெற்றிடம் அல்ல. அது ஒரு நிறைவான இடம். இப்போது நாம் மௌனம் பற்றி என்னன்னு பார்க்கலாம். பலர் நினைப்பது மௌனம் என்றால் சத்தமில்லாமல் இருப்பது. ஆனால் உண்மையான மௌனம் அது சத்தமின்மை அல்ல. அது உள்ளே இருக்கும் விழிப்பு நிலை. அது சிந்தனை இல்லாத நிசப்தமான நிலை. ஆனால் அது தூக்கம் அல்ல. ஒரு கனவு அற்ற உறக்கம் அல்ல. அது மிகவும் ஜாக்கிரதையான நிலை. அந்த மௌனம்தான் உண்மை. அந்த மௌனத்தை எப்படி வார்த்தைகளால் விளக்க முடியும்? அது இப்படியாக இருக்கிறதுக்கு இருக்குது, அப்படியாக இருக்குது, அதை சுத்தி சுத்தி தான் சொல்ல முடியுமே தவிர அந்த மைய புள்ளியை உணர மட்டுமே முடியும். ஆனால் இதை எப்படி அனுபவிப்பது? நாம் எப்போதும் கேட்பது எப்படி. இந்த எப்படி என்ற நிலைதான் தடையாக இருக்குது. ஏன்னா எப்படி என்று கேட்பது மனம். மனம் எப்போதும் ஒரு வழியை தேடிக்கிட்டே இருக்குது, ஒரு டெக்னிக், ஒரு மெத்தட். ஆனால் உண்மை என்னன்னா, எந்த மெத்தடுக்கும் உட்படாதது அந்த உண்மை நிலை. அது எப்போதும் இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியது அதை மறைக்கும் விஷயங்களை விடுவிப்பது. நினைவுகள், ஆசைகள், அடையாளங்கள். நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது மெல்ல மெல்ல தளர்வடைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் சோர்வாகி விடுவீர்கள். தேடலால், அறிவால், முயற்சியால். அந்த சோர்வு ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு வாய்ப்பு, ஒரு வாயில். அந்த தருணத்தில் நீங்க சும்மா இருப்பீங்க. எதையும் பிடிக்காம, எதையும் தள்ளாம,
அந்த சும்மா இருப்பதில் ஒரு அமைதி மலர ஆரம்பிக்கும். அந்த அமைதியில் நீங்கள் எதையும் பெறவில்லை, ஆனால் நீங்கள் எதையும் இழக்கவும் இல்லை. அது நீங்கள் இருந்ததே தெளிவாக தெரிகிறது. இதுதான் உண்மை அனுபவம். அது ஒரு புதிய அனுபவம் அல்ல. அது எப்போதும் இருந்தது. நீங்கள் அதை மறைத்திருந்தீர்கள். புரிதல் அறிவினால் அதை புரிதல் அறிவுகள் அறிவு நிலை அப்படின்றது உங்களை கதவுக்கு கொண்டு செல்லும் வரைக்கும் அது வழி நடத்தி செல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கைட்லைன்ஸை விட்டுவிட வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் கதவுக்கு வந்துவிட்டால் அதை திறக்க வேண்டும். கதவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் உள்ளே செல்ல மாட்டீர்கள். அதனால்தான் ஞானிகள் இறுதியில் மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு மௌனம்தான் உபதேசம். இப்போது கடைசியா ஒரு விஷயம் நீங்க எல்லோரும் தேடுகிறோம். அமைதி, அன்பு, நிறைவு. ஆனால் நாம் தேடுவது நம்மை விட்டு வெளியே இல்லை, அது நம்முள் இருக்குது. அதனால்தான் எந்த தேடலும் இறுதியில் உள்ளே திரும்ப வேண்டும். அந்த திரும்பும் தருணம் அதுவே விடுதலை. அதனால்தான் மெதுவாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் தேடுவதை நீங்கள் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். அதை பெற வேண்டியது எதுவும் இல்லை. அதை உணர வேண்டியது மட்டுமே. அதனால் இந்த புரிதல் ஞானத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்துக்களை சொல்லாம, அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒரு வழிகாட்டியாக வைத்து அதில் மேற்கொண்டு பயணம் செய்வதற்கு முற்படுங்கள். ஓம் சிவாய நம.